அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அதனையொட்டி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை முதலில் நடத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது. மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இந்த சந்திப்புக்கு அல்லது செயற்குழு கூட்டத்திற்கு தவறாமல் வர வேண்டும் என்று அழைப்பதற்காக நேரலையில் உங்களை சந்திக்கிறேன். வருகிற 20ஆம் தேதி சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் மட்டும் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது. கட்சியின் தலைமையகம் அம்பேத்கர் திடலிலேயே அந்த கூட்டம் ஒருங்கிணைக்கப்படும். பிற்பகல் 3 மணி அளவில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அதன் பின்னர் மாவட்ட நிர்வாக மறுசீரமைப்பு குறித்த செயல் திட்டங்கள் வரையறுக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும். மாவட்ட செயலாளரை நியமித்த பின்னர் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நேர நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது. அவர்களுக்கு துணை பொறுப்பாளர்களை நியமிக்க இயலவில்லை. இந்த சூழலில் மாவட்ட செயலாளர்களின் கருத்தை கேட்டறிந்து மறுசீரமைப்புக்கான அடுத்த நகர்வை நாம் முன்மொழிய இருக்கிறோம் அல்லது அறிவிக்க இருக்கிறோம். எனவே மாவட்ட செயலாளர்கள் வருகிற 20ஆம் தேதி சென்னையில் நமது கட்சியின் தலைமையகத்தில் அம்பேத்கர் திடலில் நடைபெறவுள்ள கலந்தாய்வு கூட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். ஜூலை 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள். தந்தை தொல்காப்பியன் அவர்களின் நினைவு நாள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் என கொண்டாடப்பட்டு வருவதை நாம் அறிவோம். ஆங்காங்கே பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும். சிலை உள்ள இடங்களில் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்த வேண்டும். அந்த நாளில் இயன்ற வகையிலே பள்ளி பிள்ளைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். நான் வழக்கம் போல தந்தை தொல்காப்பியன் நினைவு நாள் என்பதனால் அங்கனூரில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்னை திரும்ப உள்ளேன்.
ஜூலை 15ஆம் நாள் பெருந்தலைவர் காமராஜர் நினைவை போற்ற வேண்டும், அவருடைய பங்களிப்பை போற்ற வேண்டும், கல்வி வளர்ச்சி நாளாக அதனை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜூலை 22ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். ஆகஸ்ட் 12 வரையில் அந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என தெரிகிறது. அதன் பின்னர் தீவிரமாக மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த இருக்கிறோம். இந்த ஓராண்டு காலத்தில் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற தோழர்கள் தாங்கள் ஆற்றிய பணிகள் குறித்த அறிக்கையை 20ஆம் தேதி கலந்தாய்வு கூட்டத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். பங்கேற்ற நிகழ்வுகள், போராட்டங்கள், ஆற்றிய இதர பணிகள், குறிப்பாக கட்சி நிர்வாகத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள், அதாவது முகாம்களை கட்டமைத்தல், முகாம் நிர்வாகிகளை நியமித்தல் போன்ற பணிகளில் எந்த அளவுக்கு பணியாற்றியிருக்கிறீர்கள் என்பது குறித்த விவரங்கள் தலைமைக்கு ஒப்படைக்க வேண்டும்.